எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைய காணொலி வந்து எது சம்பந்தப்பட்ட காணொலியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் தமிழர் திருவிழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் 2 பிரிவுகளாக வாக்குவாத பிரச்சனைப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய பாடகரான ஸ்ரீனிவாசன் அவர்களை பாட வேண்டாம் மறங்க அப்படின்னு சொல்லி வார்த்தை பெரிய முறை ஏற்படுதாகும். இந்த இமாலய பிரகடனம் அப்படின்னு சொன்னா என்ன, உலக தமிழ் பேரவை, அது மட்டும் இல்லாம கனடா தமிழ் பேரவைக்கு என்ன நடக்குது அப்படின்னு மொத்தமா பார்க்க போறோம். புலம்பெயர்ந்த உறவுகளை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா தாயகத்தில் இருக்கிற எங்களுடைய மக்களுக்கு சோர்வு அடைகிற நேரத்தை கூட மிக ஒரு பக்க பலமாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருக்கிற ஒரு உறவுகள் தான் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள். கொஞ்சம் வருடங்களுக்கு முதல் கூட இலங்கையின் பொருளாதாரம் சரிவுக்கு ஏற்படக்கூட எங்களுடைய மக்கள் பயங்கரமாக கஷ்டப்படாங்க. அந்த இடத்துல கூட எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறோம் அப்படின்னு தெரியல. அந்த வகையில் அவ்வளவு முக்கியமாகவும் பலமாகவும் ஆறுதலாக இருக்கிறதா எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற பல புலம்பெயர்ந்த உறவுகள். இப்படியெல்லாம் இருக்கேக்க கனடாவில் தமிழர்கள் திருவிழா அப்படி சொல்ற நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு முதல் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் 2 பகுதிகளாக பிரிந்து வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தென்னிந்திய பாடகரான ஸ்ரீனிவாசன் அவர்களை பாட வேண்டாம் மறங்க அப்படின்னு சொல்லி பல வாக்குவாதங்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009க்கு பிறகு, அதாவது யுத்த முடிவுக்கு பிறகு எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் அப்போதொடக்கம் 2 பிரிவுகளாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சபடியமாகத்தான் இருக்குது. இப்ப எல்லாம் இல்லைங்க, அப்பவே இந்த பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்குது. ஒரு அமைப்பின் பயணம் எப்படி இருக்குதுன்னா, அதாவது தாயகத்தில் நடந்தது இன அழிப்பு, இதுக்கு நீதி பெறணும். அது மட்டும் இல்லாமல் இப்ப கூட தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன ஆக்கிரமிப்பு நடைபெற்று கொண்டிருக்குது, தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எங்களுக்கு நீதிகளை பெற்றுத்தர வேணும், அங்குள்ள தமிழர்கள் பாதுகாப்பா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு போராடி கொண்டு இருக்குது. இன்னொரு அமைப்பு என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது தென்னிலங்கை அரசாங்கம், அதாவது இலங்கை அரசாங்கத்தோடு நாங்கள் சேர்ந்து கதைச்சு, அதாவது தமிழர்களுக்கு ஒரு தீர்வை ஜனநாயக முறையில பெற்றுக் கொடுக்கறதுக்கான வழிவகை செய்யறதுக்கான நடவடிக்கையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அமைப்பு சென்று கொண்டு இருக்குது. அந்த வகையில இந்த அமைப்புக்கு அந்த காலம் தொடங்கிய ஒவ்வாத நிலைமைகள், வாக்குவாதங்கள் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க விடயமாகத்தான் இருக்குது. உங்க அண்ணன் தான், நீங்க என்னோட தம்பி தான், என்ன அதனால நீங்க கத்தலாம், கூச்சல் போடலாம், அது உங்களுக்குள்ள பிரச்சனை. எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் இங்க பாட வந்திருக்கேன், உங்க மண்ணுக்கு பாட வந்திருக்கேன். அவங்களும் நம்ம பிரதர்ஸ் தான், என்னோட பிரதர்ஸ் தான் அவங்க. எத்தனை பாட்டு பாடிருக்கேன் உங்களுக்கு, எத்தனை பாட்டு பாடிருக்கேன், எத்தனை நிகழ்ச்சி பண்ணிருக்கேன், அதெல்லாம் மறந்துடுறேங்க பாத்தீங்களா ஒரு நிமிஷத்துல. எனக்கு இங்க அவங்க இது ப்ரோக்ராம் புக் பண்ணும்போது எனக்கு வேற வழி கிடையாது, நான் வந்துதான் ஆனோம். உங்களுக்கு உள்ளால பிரச்சனை அது நீங்க தீர்த்துருங்க. இதுக்கும் இந்த கனடா தமிழர் திருவிழாவில் நடந்த கலவரத்துக்கும் என்னடா சம்பந்தம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முதல் கனடா தமிழ் பேரவை என்ன செய்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தமிழ் பேரவையோட சேர்ந்து இமாலய பிரகடனம் அப்படின்றதோட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த இணைவால தாயகத்தில் இருக்கிற பலராலயம் எதிர்ப்பு கிளம்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர்ந்திருக்கிற பலராலயம்
எதிர்ப்பு கிளப்பப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமாலய பிரகடனத்தில் வந்து இங்கே நடந்து ஜனநாயக முறையில் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கலாம்ன்றது முறை வந்து மழுங்கடிக்கிறது. அதை வந்து இலங்கையில் நடந்த இன அழிப்பை வந்து மழுங்கடிக்கிற செயற்பாடாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டில் மத்தியில் வந்து இந்த குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது. இதை பார்த்த கனடா தமிழ் பேரவை வந்து இதுல இருந்து விலகோணும் அப்படின்றத முடிவு பண்ணி அந்த முடிவு பண்ண விடயம் வந்து மக்களிடையே போய் சேராத நிலைமை ஏற்பட்டது. அந்த நிலைமை அதாவது வந்து ஒழுங்கா சொல்லவில்லை, ஒழுங்கா போய் மக்களிடம் சேரவில்லை அப்படின்னு தெரியல. அந்த நிலைமை காரணமாக வந்து தமிழர் திருவிழாவில் வந்து இப்படியான பிரச்சனைகள் இரு தரப்புக்கு முறையில் வந்து வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. கனடா அரசாங்கத்தால் கூட இலங்கையில் நடந்தது இன அழிப்பு அப்படின்றத வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கனடாவில் வந்து தமிழர்கள் செறிந்து வாழ்கிற மாகாணம் ஒன்று இருக்குதானே, அதாவது வந்து ஒன்டாரியாவில் கூட மே மாதத்தை தமிழர்கள் இன அழிப்பு வாரம் அப்படின்னு வந்து பிரகடனப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பாடசாலை மாணவர்கள் கூட அந்த வாரத்தில் கூட இன அழிப்பு சம்பந்தமான தெளிவூட்டல் களங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. உலக தமிழர்கள் அதாவது வந்து எல்லா இடமும் செறிந்து வாழ்கிற எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் உண்மையிலேயே இங்கே இருக்கிற தாயக உறவுகளுக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். அந்த வகையில் வந்து நீங்கள் வரக்கூடிய வெவ்வேறு பாதைகளில் ரெண்டு பேரும் செல்லுறது வந்து எங்க உண்மையாக சொல்ல போனால் வந்து தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒன்றாக இணைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் முடியாதுன்றது ஒன்றுமே இல்லை. திட்டமிட்டு எல்லாருமே எங்களை எல்லா பக்கத்தாலையும் பிரித்து ஆண்டு கொண்டே இருக்கிறாங்க. தனித்தனியே பிரச்சனை எல்லாம் விடுற மாதிரி எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இது தெரியாமல் எங்களுடைய உறவுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வெவ்வேறு திசையில் பயணித்து கொண்டு இருக்கிறது உண்மையிலேயே ஒரு மனவேதனையான விடயமாகத்தான் இருக்குது. அந்த வேலை வந்து எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு கோட்டை நோக்கி பயணம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே நல்லா, எல்லாருக்குமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னொரு காணொலியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். என்றும் உங்கள் ஆதி. வணக்கம் நண்பா.